கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு நாம் இருக்கிற ஆற்காடு எக்லிஷியாவினுடைய சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம், தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் அதற்கே உரிய அலுவல்களோடு நடந்து முடிந்தது. இன்னும் சிலர் அலுவல்களில் இருக்கிறோம், இன்னும் சிலர் பூமிக்குரிய கடமைகளில் இருக்கிறோம். ஆனால் சகோதரர் ஜெபித்தது போல நாம் இப்போ அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த தொடர் பாடத்தில் நம்முடைய செவிகளை சாய்க்க தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. செவிகளை சாய்த்திருக்கிற உங்கள் யாவருக்கும் சத்தியத்தோடு கூடிய சமாதானம் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு அன்பானவர்களே, இந்த ஒரு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். எம்சி பண்ணும் சகோதரர் சொன்னது போல ப்ராயர் மைண்டோட நம்ம இதுக்குள்ள போகலாம். நிச்சயமாக ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பாருங்க. நமக்கு சத்திய வேதம் ஒரு புது சிருஷ்டியினுடைய கைகள்ல இருக்கணும், மற்றொரு கைகள்ல 6 வேதாகம பாடங்கள் இருக்கணும். ஒரு கஜானா போன்ற ஒரு வீட்டுக்குள் நுழையணும் அப்படின்னா அது பூட்டப்பட்டிருக்கு, அதுதான் பைபிள். பட் சாவிகள் சகோதர சகோதரிகளை அதுதான் வால்யூம்ஸ். இது ஒரு கொத்து சாவி போன்ற இந்த கொத்து சாவியை பயன்படுத்தி தான் ரொம்ப குறிப்பா இந்த லவோதிக்கேய காலகட்டத்துல வேதாகம பாடங்கள் இது ரெண்டா வச்சுதான் நாம நிஜமாகவே மாற முடியும். நிறைய பேருக்கு சத்தியம் இருக்கும், ஆனா அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்குது, ரொம்ப ஐஸ்வர்யவான்கள் நாம், ஆனா அதை அப்ளை பண்றது தெரியாது. கணவன் மனைவி 6th வால்யூம்ல இருந்து பார்க்கணும், ஒரு பெற்றோர் 6th வால்யூம்ல இருந்து பார்க்கணும், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை 6th வால்யூம்ல இருந்து பார்க்கணும். புது சிருஷ்டி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு நியூ கிரியேச்சர், ஒரு புதிய சிருஷ்டி தன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கை கொள்ளும்படி அபியாசப்படுத்தும்படிக்கு வால்யூம் ஸ்டடி பர்சனலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்லிஷியாவினுடைய ஸ்டடி ஒரு கைத்தாங்கல் தான், ஒரு உதவி தான். அது எதுவுமே செய்யல அப்படிங்கிற போது எக்லிஷியால இருந்து ஃபுட்டு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அது ஒரு சத்திய தானம் மாதிரி. அது சகோதர சகோதரிகளே, அது எப்படியும் நமக்கு எக்லிஷியால கிடைச்சிரும். வார நாட்கள், வார இறுதியில, ஞாயிற்றுக்கிழமைகள்ல நமக்கு கிடைச்சிரும். ஆனா தனிப்பட்ட ஸ்டடி ஒருத்தரும் பண்ணிதான் ஆகணும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாடங்கள்ல நாம் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவருடைய கைகள்லயும் இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மொத்தமாக நமக்கு அப்போ 7 ஸ்விஃப்ட் மெசஞ்சர்ஸ் இருக்காங்க. 7 ஸ்விஃப்ட் மெசஞ்சர்ஸ் இருக்காங்க. சகோதர சகோதரிகளே, நீங்க 7 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ இது நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டுமே முக்கியமானது. நமக்குள்ள ஒரு வஞ்சனை கொஞ்ச நாள்ல வரும். வால்யூம்ஸை புறக்கணிச்சு வேதம் மட்டும் போதும், இது யாரோ ஒரு தனி மனிதன் எழுதின கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சனை வரும். நீங்க அதை ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். இன்னொரு வஞ்சனை வரும், வால்யூம்ஸ் ஸ்டடி பண்ணணும், படிப்போம், வால்யூம்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா படிப்போம், ஆனா பைபிளை விட்டுருவோம். இது 2 வஞ்சனைகள்ல இருந்துமே நாம் காப்பாற்றப்படணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய கருத்துக்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டேன். பிஸிலி என்கேஜ் இன் தி ஸ்டடி ஆஃப் பைபிள். என்னைக்காவது யாரோ ஒருத்தர்கிட்ட பைபிள் படிக்கும்போது நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னு தெளிவா சொல்லியிருக்கோமா, இல்ல சும்மாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இது எல்லாத்தையும் நாம் கவனிக்கணும் அன்பானவர்களே. அப்புறம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கடந்த முறை நாம் ஒவ்வொரு புஸ்தகங்களின் மீதும் அல்லது எல்லா புஸ்தகங்களின் மீதும் ஓரளவுக்கு நாம் போயிட்டோம். நம்ம கரெக்டா எங்க இருக்கிறோம் அப்படின்னம்னா இந்த 5வது புஸ்தகத்துல இருக்கிறோம். 5வது புஸ்தகத்துல, இந்த 5வது புஸ்தகத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். 5ஆம் தொகுதியினுடைய பேர் என்னன்னா, தேவனுக்கும் மனிதருக்கும் இடையேயான ஒப்புரவாகுதல்.
அதாவது சகோதர சகோதரிகளை, தேவனும் மனிதனும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களை இணைக்கிற வேலை தான் ஒப்புரவாக்குதல். அதாவது தமிழ்ல சில வார்த்தைகள் நமக்கு அழகா வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஞானஸ்நானம், தமிழ்லயே வச்சு வெரி பியூட்டிஃபுல் வார்த்தை ஞானஸ்நானம். எந்த ஒரு ஆங்கிலத்திலேயோ மற்ற இதுலேயோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஆழத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த வார்த்தை இல்லை. ஆனா ஞானஸ்நானம்ங்கிற வார்த்தை அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஞானத்துக்குள்ள நாம் என்ன பண்றோம்னா சத்திய ஞானத்துக்குள்ள நம்மள மூழ்கிறது, தேவசித்தத்துக்குள்ள, அப்படி தேவசித்தம்ங்கிற ஞானத்துக்குள்ள நம்மள மூழ்கடிக்கிறது, உள்ள போயிடுறது. ஸோ நம்மளை மறைச்சு அப்படியே உள்ள போயிடுறோம், நம்ம இல்லை, நம்ம உள்ள இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போறது தான் அந்த ஞானஸ்நானம். அதே மாதிரி அந்த பட்டியலில் வரக்கூடிய சில நல்ல தமிழ் வார்த்தைகள், மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள் பட்டியலில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை எது அப்படின்னா ஒப்பு உறவாகுதல். ஒப்பு கூட்டல் உறவாகுதல், ஒப்பு உறவு ஆகுதல், ஒரே உறவுக்குள் வருதல். இங்கிலீஷ்ல அது அட் ஒன் மென்ட், அட் ஒன் மென்ட் அப்படிங்குவாங்க. ரெண்டு பேரா இருக்கிறவங்க ஒன்னா மாறு. இப்ப இதுக்கு சபைக்குள்ள பெரிய பாகம் இருக்கு. இதை குறிச்சு சகோதரர் எந்த வருஷம் எழுதியிருக்கிறார் பாருங்க, 1899, 1899 வருடம் எழுதியிருக்கிறாரு. இப்போ அங்க இருக்கும் சகோதரிகள் யாராவது இன்றைக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க ஸ்லைட்ல பாக்குற அந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸா நீங்க வாசிக்கலாம். நிறுத்தி நிதானமா வாசிங்க. இது ஒரு பெரிய ஊழியம். நீங்க படிக்கிறது எல்லாருக்கும் புரியற மாதிரி நீங்க நிதானமா படிங்க. ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்குறோம், அதனால்தான் வாசிங்க. இந்த பகுதி கிபி 1899 வருடத்தில் எழுதப்பட்டுள்ளது. மாசு மறுவற்ற கர்த்தர் இயேசுவின் அற்புதமான பிறப்பை பற்றியும் வேத வசனம் மற்றும் தீர்க்க தரிசனங்களின் ஆதாரத்தோடும் அதே சமயம் அறிவியல் வெளிச்சத்தின் படியும் தேவன் சகோதரரை கொண்டு விளக்கியுள்ளார். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி, 130 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பைபிள் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு இயேசு ஒரு சாதாரண நபர்னு சொல்லிட்டாங்க, ஒரு சாதாரண மனுஷன்னு சொல்லிட்டார். அவர் லோகோஸா இருந்து, மிகாயேலா இருந்து, முதல் பெயரானவராக இருந்து, மரியாளுடைய கருவுக்குள்ள அவர் மாம்சம் ஆக்கப்பட்டு, he was made flesh, மாம்சம் ஆக்கப்பட்டு அவரு உள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கருத்தை நிறைய பேர் எதிர்த்தாங்க. பொதுவாகவே அந்த ஒரு பார்வை இருந்தது அமெரிக்கால. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தீவிர விசாரணை செஞ்சு வசனங்கள்ல கண்டுபிடிச்சு எழுதினாரு, கர்த்தர் இயேசு எவ்விதம் மாம்சமாக்கப்பட்டார். அப்போ கிடைச்ச பாடங்கள் தான் இந்த ஈடுபலி, அது சம்பந்தமான பாடங்கள் எல்லாமே நமக்கு இன்னும் நல்ல தெளிவா ஆழமா இந்த 5th வால்யூம்ல எழுதியிருப்பார். எந்த ஒரு சகோதரன் ஈடுபலி குறிச்சு அவ்வளவு தெளிவா இருக்கிறாரோ அவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியக்காரரா இருப்பாருங்க, நல்ல ஒரு ஊழியக்காரரா இருப்பார். ஆறுதலின் பிள்ளைகளாகவும் அவங்க இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ஞானம், ஈடுபலி குறித்த விஷயம். இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் இயேசு நீங்க பரிபூர்ணம், சுத்தம், பரிசுத்தம்னு சொல்றீங்க, ஆதாமுக்குள் விழுந்து போன எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பாவியான மரியாளுக்குள் இயேசு போகும்போது இயேசுவும் பாவியா இருக்கணுமே, பாவ கரைகள் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு கர்ப்ப பிறப்புல தந்தையினுடைய பாகம் என்ன, தாயினுடைய பாகம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறிவியல் வெளிச்சத்தின் படி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ ஒரு 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 ஸ்திரீயினுடைய வயிற்றுக்குள்ள கரு எவ்விதம் உருவாகுது, அது தாய்க்கும் அந்த கருவுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு, எந்த அளவுக்கு அந்த கருவை குறிச்சு தாய் பாதிக்க முடியும்,
இது எல்லாமே சயின்டிபிக்கா எழுதியிருக்காரு. அதான் மாசு மறுவற்ற கர்த்தர் இயேசுவின் அற்புதமான பிறப்பை. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிக்கிள் அதுதான் 5th வால்யூம்ல. மற்றும் தீர்க்க தரிசனங்களின் ஆதாரத்தையும் வச்சு, அதே சமயம் அறிவியல் வெளிச்சத்தின்படியும் வச்சு பிரதர் வந்து அதை எழுதினார். அடுத்தது நாம் படிக்கலாம், அடுத்த கருத்து படிக்கலாம் சென்டென்ஸா. வேதாகமத்தின் மைய கருத்து கர்த்தரின் ஈடுபலி என்றும், ஈடுபலி கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின வேத எழுத்துக்களின் விளக்க உரையும் அடங்கினது இப்புத்தகம். ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து என தெளிவாக இந்த புத்தகம் கூறுகிறது. ஈடுபலியின் புண்ணியம் இன்னும் ஏன் உலகத்தில் செயல்படவில்லை? மேலும் திருச்சபையின் தேர்வு பற்றியும் இதில் கூறப்பட்டுள்ளது. உலக ரட்சிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியே போதுமானது. சபை அதில் பங்கு பெற தேவன் தயவு செய்திருக்கிறார் என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது. வெரி சாரி சகோதர சகோதரிகளே, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், ஆனா மியூட்ல இருக்கு. வெரி சாரி. தேவனுக்கு நன்றி. ஈடுபலியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, தெய்வீக திட்டத்தினுடைய மையமே அதுதான். தெய்வீக திட்டத்தினுடைய மையமே அதுதான். ஸோ சகோதர சகோதரிகளே, இதை யார் ஒருத்தர் ஸ்டடி பண்றாரோ அவங்க முன்னாடி ஒருவரும் நின்று வாக்குவாதம் பண்ண முடியாது. உங்களை எதிர்த்து யாருமே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஈடுபலி குறித்து விளக்கமும் ரொம்ப விவரமாக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். 5வது தூதன் மூலமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ சகோதர சகோதரிகளே, இன்னொன்னு என்னன்னா, ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா பேசி, கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் எப்படி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்க கொண்டு வர்றார். ரொம்ப குறிப்பா நமக்கு சபை நிறைவடைந்ததற்கு பிற்பாடு ராஜ்யத்துல என்ன வேலை செய்வோமோ அதுக்கு தேவையான கைடு தான் இந்த புக். ராஜ்யத்துல நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான எல்லா படிப்பினைகளையும் கொடுப்பது தான் இந்த 5th வால்யூம். அப்புறம் ஈடுபலியின் புண்ணியம் ஏன் இன்னும் இதெல்லாம் வந்து என்னென்ன பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஈடுபலி பாகம் 3 இருக்குது பாருங்க. ஈடுபலி பாகம் 3 அதுவும் 1st வால்யூம்னுடைய சில கருத்துக்களும் இதுல இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அப்புறம் சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய தேர்வு, சபையினுடைய தேர்ந்தெடுத்தல், அது பத்தி அதுல இருக்கிற கருத்துக்கள். அப்புறம் உலக ரட்சிப்புக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலியே போதும், ஆனா பாவ நிவாரண பலிகளின் வழியாக நம்மளை ஏன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மளை ஏன் பாத்திரங்களா கொண்டு வர விரும்புறாரு, கிருபியின் பாத்திரங்களா கொண்டு வர விரும்புறாரு, இது கூட நாம அங்க பார்க்கிறோம். அதை பேசும்போது தான் அவர் நரகம், ஆத்மா இது பத்தி எல்லாம் விவரிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். ஆத்மா என்றால் என்ன என்பதும், ஒப்புரவாகுதலின் தேவனுடைய தெய்வீக திட்டம் எவ்வகையில் நிறைவேறுகிறது என்பதையும், இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறது எப்படி என்றும், மத்தியஸ்தராக இருப்பது எவ்விதத்தில் என்பதையும் இந்த தொகுதி நமக்கு வெளிக்காட்டுகிறது. பாத்தீங்களா, அடுத்து அவங்க தெளிவா வாசிச்சாங்க. இந்த தொகுப்பு நமக்கு அடுத்தது எதை குறிக்குது அப்படின்னா, மீண்டும் ராஜ்யத்தில் நாம் செய்யற வேலைகள் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஜீவன்னா என்னன்னு தெரியணும், ஆத்மானா என்னன்னு தெரியணும். ஸோ அதுல தெய்வீக திட்டத்துல ஒப்புருவாக்குதல்ல என்ன வகையில அது செயல்பட போகுது, ரொம்ப குறிப்பா பஸ்கா கால பாடம் ஒண்ணு இதுல ரொம்ப அருமையா இருக்கும். பஸ்கா கால பாடம், கிறிஸ்து இயேசுவினுடைய பரிந்து பேசும் குணம், அது ரொம்ப அருமையாக இங்க இருக்கும். சிம்பத்தைசிங், அதாவது நமக்காக பரிதவிச்சு நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு குணம் பற்றி இங்க இடத்துல பார்க்கலாம்.
முழுக்க முழுக்க கிறிஸ்துவை மையமாகவே வச்சு எழுதப்பட்ட ஒரு தொகுதி இது. கிறிஸ்துவ நம்ம தெளிவா ஜேடபிள்யூஸ் கிட்ட எல்லாம் நம்ம தெளிவா பேசணும் அப்படின்னா, கிறிஸ்துவாலியம் ஒருத்தர் நல்ல ஸ்டடி பண்ணியிருக்கிறாருன்னா அவரால் நல்ல ஈடு கொடுக்க முடியும். இது நாம் பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகம், 6ஆம் வால்யூம், பேரு புது சிருஷ்டி, த நியூ கிரியேஷன். ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஆலோசனைகளோடு உணவிலிருந்து உடையிலிருந்து நடை, பாவனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாத்த பத்தியும் நமக்கு சொல்லி கொடுக்கறது இந்த புக்கு தான். இதை அவர் மறிக்கிறதுக்கு 12 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கம் விசேஷித்த அம்சங்களே உள்ளடக்கியது. இதை கொஞ்சம் நாம் வாசிக்கலாம். இந்த புத்தகம் விசேஷித்த அம்சங்களை உள்ளடக்கி உள்ளது. இது கிபி 1904 வருடம் எழுதப்பட்டது. இது ஒரு நெசவாளர் அழகான ஒரு கம்பளத்தை அல்லது ஒரு சால்வையை நெய்கிறது போல தேவனுடைய ஊழியக்காரர்களை நேர்த்தியாக தெரிந்தெடுத்து வளைந்து கொண்டிருக்கிறார் என்றும், தொடர்ச்சியாக வாசிங்க. உலகத்தை அல்லது பூமியை சிருஷ்டித்த விதம் அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோடும் வரலாற்று பூர்வமான உண்மையோடும் ஒவ்வொன்றையும் சாதகமான சூழ்நிலையில் தேவன் உள்ளடக்கி இருப்பதையும் நாம் இந்த புத்தகத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதே சமயம் மற்ற சிருஷ்டிகளை எல்லாம் சாதகமான சூழலில் உருவாக்கிய தேவன் புது சிருஷ்டியை மாத்திரம் சாதகமில்லாத சூழலில் உருவாக்குகிறார் என்ற மகா மெய் சத்தியத்தையும் கண்டுணர்ந்து கொள்ள முடியும். பாத்தீங்களா எவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு. இந்த சேலம் பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அழகா ஒரு துணியை அந்த டிசைனிங் போட்டு அந்த தறி அடிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா புது சிருஷ்டின்னு ஒன்றை வச்சு அதை சுற்றி அழகா இந்த வால்யூம்ஸை கொண்டு வர்றார். தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் எவ்விதம் தெரிந்தெடுத்து வணைந்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய வார்த்தை வணைந்து கொண்டிருக்கிறார். யார் வணைவாங்க? ஆணையை தான் வணைவாங்க. வணைதல், தெய்வீக வணைதல், இந்த டிவைன் மோல்டிங், இது குறிச்சு அழகா கொண்டு வர்றாரு. அதுல எப்படின்னா முதல்ல புது சிருஷ்டியினுடைய வெளிப்படையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி வந்துச்சுன்னு எழுதுவார். அதாவது இந்த பூமி எப்படி உருவானது அறிவியல் ரீதியாக ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை மையம் வச்சு எழுதுவார். இந்த பூமி எப்படி உருவாச்சு, அதுல புது சிருஷ்டி எப்படி உருவாகுது, இப்படி கொண்டு வருவார். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளே, தேவன் புது சிருஷ்டியை மாத்திரம் என்ன பண்றாருன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலைகள்ல, சில சமயங்கள்ல மேரேஜ் பத்தி ஒரு பாயிண்ட் வரும், அது ஒரு உலைக்களம் அப்படிங்கிறாங்க. உலைக்களம்னா என்னன்னா செங்கல் குடவுன் மாதிரி கனகனகனன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 மனங்கள் இணைஞ்சாச்சு, ஆனா இணைந்தே போகுதா அப்படின்னு பார்க்கும்போது சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது பத்திக்கும், இந்த சைடு பத்திக்கும் இல்லாட்டி அந்த சைடு பத்திக்கும், ஆனா விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தருணங்கள்ல பல பேருடைய லெட்டர்ஸ் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் பார்ட்னரா எப்படி இருக்கிறது, ஒரு சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் பேரண்டா கிறிஸ்தவ பெற்றோராக எப்படி இருப்பது, நம்ம குழந்தைங்க ட்ரூத்ல இருந்தா எப்படி, இல்லைன்னா எப்படி, எதை சாப்பிடுவது, எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், வீட்டுல ஏன் வசன அட்டைகள் ஒட்டி வைக்கிறோம், எல்லாமே கொடுக்குறாரு. ஞாயிறு பள்ளி எப்படி எல்லாமே எழுதுறார். நம்மளுடைய மனசாட்சி பத்தி எல்லாமே எழுதுறார். ஸோ சகோதர சகோதரிகளே, சாதகமற்ற சூழ்நிலைகள்ல புது சிருஷ்டியை எவ்விதம் திரையை கடக்க பண்ணுவதுங்கிறதுக்கு முழு இது நாம் அங்க பாக்குறோம். ஸோ சகோதர சகோதரிகளை இப்போ உங்க ஸ்லைடு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்க வாசிக்கலாம்.
கூடுதலாக நாம் அநேக தெய்வீக சத்தியங்களை இத்தொகுதியின் மூலமாக கண்டறிய முடியும். தயவு கூர்ந்து இத்தொகுதியினை வாசியுங்கள், தொடர்ந்து வாசித்து பயன்பெறுங்கள் பாத அங்கங்களே. ஆமாங்க ஆமாங்க. இனி அடுத்ததும் தொடர்ச்சியாக வாசிங்க. ஏனெனில் இவைகள் வெறும் புத்தகங்கள் அல்ல, நமக்கான, அதாவது துரிதமான தூதர்கள். அனுதினமும் பேசலாமா? அனுதினமும் இவர்களோட நாம் பேசலாமா? இப்ப கேக்குறாங்க. யார் கேக்குறாங்க பாருங்க. வாசிங்க. துரிதமான தூதர்கள் கேட்கிறார்கள். அனுதினமும் பேசலாமா? அனுதினமும் பேசலாமா? பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, 4 பக்கங்கள் பேசுவீர்களா அவங்க கூட? ஸோ இதுதான் வந்து சகோதர சகோதரிகளே நாம துரிதமான தூதர்களுடைய முன்னுரைகள். இது வந்து நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உங்ககிட்ட வாய்ப்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகள், இது அலமாரியில புக்கா மாத்திரம் இல்லாம இவங்க நம்ம கூட பேசணும், நம்ம அவங்க கூட பேசணும். அதுக்குரிய முயற்சிகளை வந்து நாம எடுக்கணும் அன்பானவர்களை. இப்ப பாருங்க, மற்றொரு விஷயம், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட காட்டணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்து வச்சுக்கோங்க, கையில ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்து வச்சுக்கோங்க. போக போறோம். ஓகே, ஸோ தேவனுடைய சத்தியத்தினை ஒருவர் பெருக்கிக் கொள்ளும் போது மாத்திரம்தான், இந்த இடத்துல பெருக்கிக்கிறது அப்படின்னா தகவல்களாக அறிவாக பெருக்கிறது இல்ல, எப்படி நாம் அதை கை கொள்றது. இதுதான் லவோதிக்கேயாவில் இருக்கிற பெரிய சவால். கிடைச்சிரும், ஆனா வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்றதுல தான் நாம் தரித்திரராகவும் ரொம்பவும் கவலைக்குரியவர்களாகவும் இருக்கிறோம். எல்லாமே நமக்கு கிடைச்சிருது ஆடியோஸ் மூலமா. நம்மளுடைய அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சத்தியத்துக்குங்கிற அக்கௌண்ட்ல நிறைய சத்தியங்கள் வச்சிருக்கோம், ஸ்டாக் வச்சிருக்கோம். ஆனா எதையுமே பயன்படுத்துறது இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு உலக ஐஸ்வர்யவான் வந்து தன் சொத்து முழுவதையும் வச்சிருக்கிறாரு, ஆனா அதை எப்படி எடுத்து பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியறது இல்லை. அந்த மாதிரி இப்போ பரிதவிக்கக்கூடிய நிலை தானே. ஸோ இதுதான் சகோதர சகோதரிகளை நாம வந்து இந்த இடத்துல கவனிக்கிறோம். நம்மளுடைய மூத்த சகோதரர் கூட ரீசெண்டா ஒரு பாடம் எடுத்தாரு, வெளிப்படுத்துதல்ல 3வது அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும். ஸோ தேவன் வந்து நமக்கு கடிந்து கொண்டு புத்தி உரைக்கிறாரு, சத்தியங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தாம வெறுமனே சேமிப்பது அது பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை. ஸோ முழு அர்ப்பணிப்பு செய்யறதுக்கு, நம்ம ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ள போயிட்டு சிறு குறிப்புகளை வரைஞ்சுக்கிட்டு நாம் வந்து முன்னேறணும். இப்ப நம்மளுடைய வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, பல சமயங்கள்ல சில எக்லிஷாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாப்டரை வீட்டுல படிச்சுட்டு வர சொல்லிட்டு, அந்த சாப்டர்ல இருக்கிற ஒரு 30-50 கேள்வி இருக்கு அப்படின்னா 5-5 கேள்வியா 10-10 கேள்வியா நான் படிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல மெத்தட், அது நல்ல மெத்தடு. இது வந்து தமிழ்நாடுனுடைய பாணியில நடக்கிற ஒரு பெரேயன் மெத்தட். சகோதரர்கள் அதனால பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு பேசுவாங்க. ஸோ சகோதர சகோதரிகளை வீட்டில் ஸ்டடி பண்றதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு அது. அதை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம மைண்டுக்குள்ள போட்டு ஒர்க் அவுட் பண்ணி சபை நடுவே அந்த கேள்விக்குரிய ஒரு பதிலாக பிரத்யட்சமா நம்ம என்ன பண்ணணும்னா பதிலுரைகள் நம்ம கொடுக்கணும். நல்ல பழக்கம் அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாருன்னா,
ஒரு சாப்டர் எடுத்து ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற ஒரு சாப்டர் எடுத்து வரிசையா ஒரு ஒரு பேராகிராஃபா படிச்சுட்டே போவாங்க. இது வந்து ரெண்டாவது ஒரு பார்வை. ஸோ அது வந்து ரெண்டாவது ஒரு பார்வை. இதை எப்படி நாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் தொகுதிக்குள்ள நம்ம வந்து போலாம். இப்படி இப்படி ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃப்ல வரி வரியா போகிறது, வரி வரியா போகிறது, இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக போறது. இது ஒரு பிளெஸிங் இருக்குங்க. இதுலயும் ஒரு பிளெஸிங் இருக்கு. பட் இன்னொரு கோணம் இருக்கு, மூணாவது கோணம். அதை வந்து நாம இப்ப ஃபாலோ பண்ணலாம். அதை பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதுதான் சகோதரர்கள் சொல்றாங்க. இப்ப பாருங்க, இத பார்த்தா பைபிள் ரீடிங் பண்ற சிஸ்டர் நீங்க சொல்லுங்களேன், இது என்ன உங்களுக்கு தெரியுது? மரங்களாக தெரியும். மரங்கள், வேற மரங்களாக தெரியுது brother. இலைகள் இது என்னவா தெரியுது. இருக்கும்? இது என்னவா இருக்கும்? பட்டணமா, கிராமமா, என்னவா இருக்கும்? இது ஒரு தோட்டம் போல தெரியுது. தோட்டம். வேற அழகா சொல்றீங்க. வேற காடு போல தெரியுது. காடு, இது போல தெரியுது. பட் இது என்ன தெரியுது? பச்சையான இலைகள். பச்சையான இலைகள். அந்த இலையில என்ன நல்லா தெரியுது பாருங்க. அதனுடைய நரம்புகள் தெரியுதா? நரம்புகள் தெரியுது. அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன புள்ளிகள் தெரியுதுங்களா? புள்ளிகள் தெரியுது. ஆமா, அதனுடைய நிறம் தெரியுது. வெரி குட், வெரி குட். இதுதான் ரெண்டு கோணம். ஒன்னு வால்யூம்ஸ்ல இருக்கிற ஒரு பேராகிராஃப உள்ள போய் பாக்குறது, இது ஒரு கோணம். இன்னொன்னு அந்த வால்யூமே தூரமா வச்சு இது என்ன மொத்தமா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு கோணங்கள் இருக்குது. நீங்க வால்யூம் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், வால்யூம் 1க்கும் தெய்வீக திட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக திட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையுமே லைட்டா டச் பண்ணிட்டு போனா அதுதான் வால்யூம் 1. இது யாரோ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வால்யூம் 1, 1வது வால்யூம் கீழே பாருங்க. இது தெய்வீக திட்டத்தினுடைய காலங்களை பற்றின படிப்பும் இருக்குது. தெய்வீக திட்டத்தில் இருக்கிற ஜீவ நிலைமைகள் குறிச்ச கருத்துக்களும் இருக்கு. எப்பவுமே தெய்வீக திட்டத்துல என்ன இருக்குன்னா வளைவுகளும் கோடுகளும் தான் இருக்குது. வளைவுகளும் கோடுகளும் இணைஞ்ச ஒரு வரைபடம் தான் எதுன்னா தெய்வீக திட்டத்தின் வரைபடம். இது வந்து ஒரு சார்ட். இந்த சார்ட்ல வந்து நிறைய பார் லைன்ஸ் இருக்கு, கோடுகள். இன்னொன்னு சில வளைவுகள் இது இருக்கு. இப்போ கோடுகள் ரெண்டு வகைப்படுது. ஒன்னு வெர்டிக்கல் லைன்ஸ், நேர்மட்ட கோடுகள். அடுத்தது ஹாரிசாண்டல் லைன்ஸ், கிடைமட்ட கோடுகள். கிடைமட்ட கோடுகள் எப்பவுமே அடுத்த தடவை நம்ம கேள்வி கேட்போம். நிச்சயமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணும், பயிற்றுவிக்கணும், எக்விப் பண்ணணும், ஒருத்தரை வந்து தயார் பண்ணணும் இந்த ஆவிக்குரிய போருக்கு. நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி சொல்றார். அப்ப சகோதரர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா போர்க்களத்துல நிக்கிறதுக்கு தயார் பண்ணணும். எப்படி? மைண்டை வந்து பவர் கொடுக்கணும், மைண்டுக்கு பவர் கொடுக்கணும், மனதுக்கு வல்லமை கொடுக்கணும், சத்துவம் கொடுக்கணும். நடுராத்திரி எழுப்பி கூப்பிட்டா கூட பிரதர் இந்த கிடைமட்ட கோடுகள் எதை குறிக்குது, நேர்மட்ட கோடுகள் எதை குறிக்குது, ஹரிசாண்டல் லைன்ஸ் எதை குறிக்குது, வெர்டிக்கல் லைன்ஸ் எதை குறிக்குதுன்னு சொன்னா அப்படி கிளிப்பிள்ளை போல நாம் சொல்லணும். ஆனா அதை சொல்லிட்டு அதனுடைய ஆவிக்குரிய கருத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. வெறும் வாயின் வார்த்தைகள் மட்டும் வருது, பட் ஆவிக்குரிய கருத்து அங்க ஒண்ணு இல்லைன்னு ஆயிடக்கூடாது. அப்படி இல்லாட்டி எப்படி ஆயிடுவோம்னா, பேர் சபையில சிலரு வசனம் அப்படியே வரிசையா சொல்லுவார். 119வது சங்கீதம் எல்லாம் மனப்பாடமாவே சொல்லுவாரு. அவர் வீட்டு பிள்ளை கூட சொல்லும். ஆனா அதனுடைய ஞான அர்த்தம் அவருக்கு தெரியாது, அதனுடைய நிஜம் நிழல் தெரியாது. அப்படி ஆயிடக்கூடாது.
ஸோ சகோதர சகோதரிகளே, அது கூட ஒரு வஞ்சனை தான். இப்போ 2 விதமான கோடுகள் இருக்குது பாத்தீங்களா. ஒண்ணு மேல இருந்து கீழே விழுகுதுங்க கோடுகள் பாருங்க. இதெல்லாம் கிடைமட்ட கோடுகள். இப்படி விழுகுது, இப்படி ஒரு கோடு விழுகுது, இப்படி ஒரு கோடு விழுகுது, இங்க கூட சில சின்ன சின்ன கோடுகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் கோடு போட்டிருக்கிறாரு? இன்னும் சில கோடுகள் பாத்தீங்கன்னா இப்படி கோடுகள் விழுகுது, இப்படி கோடுகள் விழுகுது. ஸோ மேல இருந்து கீழே விழுகிறது எல்லாமே நேர கோடுகள், காலக்கோடுகள், டைம் எலிமெண்ட்ஸ், நேரத்தோடு சம்பந்தப்பட்டது தான் மேல இருந்து கீழே வர்றதுங்க. ஆனா லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகிற கோடுகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, ஹரிசான்டல். இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாய் போகிற கோடுகள். இந்த கோடுகள் வந்து ஜீவ நிலைமையை குறிக்குது. உதாரணத்துக்கு இந்த ஜீவ நிலைமை இது வந்து ரொம்ப குறிப்பாக இந்த கோடு வந்து தெய்வீக சுபாவம், இது தூதர் சுபாவம், இது ஜனிப்பிக்கப்பட்டவர்களுடைய சுபாவம், இது ஆவிக்கு பரிபூர்ண மனுஷனுக்கு உள்ள வந்தவங்களுடைய சுபாவம், தேவனோட சிநேகிதர் உறவு, நீதிமான் நிலை. இது வந்து மரண நிலை, தேவனுடைய விரோதிகளுடைய நிலை. ஸோ இப்படி இருக்குது. இது வந்து லைஃப் கண்டிஷன் பத்தி பேசுது. என்ன முறையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு புது சிருஷ்டியையும் இந்த 2 வரிசைக்குள்ள நம்ம கொண்டு வந்து விட்டுறலாம் மாம்சத்துல இருக்கும்போது. பிற்பாடு அவர் இங்க போகணும், பிற்பாடு அவர் இங்க போகணும், பிற்பாடு அவர் இங்கே போயிடுவார், இந்த கோட்டுக்கு போயிடுவார். மனுக்குலம் வந்து இந்த நிலையில இருந்து இங்க வந்து இங்கேயே தான் இருப்பார். முற்பிதாக்கள் வந்து அவங்க இங்க இருந்தவங்க தான், ஆனா இந்த ஸ்டேஜுக்கு என்ன படுறாங்க, பிற்பாடு அவங்க இங்க வந்துருவாங்க. சில சமயங்கள்ல இங்க கூட போயிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கு. திரள் கூட்டம் அவங்க இந்த நிலைக்கு போகல, பட் இங்க இருக்கிறாங்க. இங்க இருந்து இங்க கீழே இறங்கி இறங்கி வந்துட்டு சபை மேலேயே தான் இருக்கணும், பட் முழு நிர்வாக பொறுப்பும் அவங்களுடைய. இது எல்லாமே ஜீவ நிலைமைகள் குறிக்குது. பட் இது எல்லாமே, இந்த கோடுகள் எல்லாமே காலத்தை குறிக்குது. உதாரணத்துக்கு 4வது கோடு முற்பிதாக்கள் யுகத்தினுடைய முடிவை பற்றி சொல்லுது. ரொம்ப குறிப்பா யாக்கோபுவினுடைய மரணம். அதுக்கப்புறம் இது வந்து சொல்ல போனோச்சு அப்படின்னா சகோதர சகோதரிகளை, இது வந்து பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னாடி. ஸோ அந்த மாதிரி நமக்கு வரும் கிபி 33. அதுக்கப்புறம் இது வந்து கிபி 36. இது 1874க்கு பின்னாடி. இது 2874, 2874. அப்படி இப்படி இந்த உங்களுக்கு இந்த வரிசைகள் சொல்றதுக்காக நம்ம வந்து சொல்றோம், அடையாளப்படுத்தி சொல்றோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த கோடுகள் வித்தியாசம் பார்க்கணும். இது மேல இருந்து கீழே விழுகுதா, அது காலத்தோடு சம்பந்தப்பட்டது. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போகுதா, ஜீவ நிலைமை பத்தி பேசுது. ஆனா வால்யூம் 1 இது எல்லா கோடுகளையும் டச் பண்ணும், எல்லா கோடுகளையும் டச் பண்ணும். ரொம்ப குறிப்பா இந்த தெய்வீக சுபாவங்கள் பத்தி பேசுற சாப்டர் இருக்கே, இனிப்பு சாப்டர், அது அருமையான சாப்டர். இப்ப பாருங்க, வால்யூம் 2 ஜீவ நிலைமைகள் பற்றி பேசாம காலத்தை பற்றி மட்டும் பேசும். அதாவது கிடைமட்ட கோடுகள் பற்றி பேசாம, ஹரிசான்டல் லைன்ஸ் பத்தி பேசாம, மேல இருந்து கீழே வருது இல்லையா, அந்த வெர்டிக்கல் லைன்ஸை மட்டும் கவர் பண்றது, மேற்பார்வை இட்டு கவர் பண்ணுவது, மேம்போக்கா, அதாவது மேலாப்படி டச் பண்ணி கொடுப்பது வால்யூம் 2. உம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிறது முன்னாடியும் பேசல, பின்னாடியும் பேசல. சபையினுடைய நிறைவு காலத்தை பற்றியும், ராஜ்யத்தினுடைய துவங்குற காலத்தை பற்றியும், முடிவு காலத்தினுடைய ஆரம்பம், முடிவு காலத்தினுடைய முடிவு, இத பத்தி மட்டும் பேசுறது. ரொம்ப குறிப்பா பாருங்க, அப்போ ஒரு புது சிருஷ்டி நம்மளுடைய காலம் பத்தி ஸ்டடி பண்ணணும்னா வால்யூம் 3 படிக்கணுமா கூடாதா, யோசிச்சு பாருங்க. ஸோ ஆனா என்ன சொல்லிட்டாருன்னா, வால்யூம் 1, 2 யாரு படிச்சு தெளிவா இருக்காங்களோ அவங்க 3 படிச்சா புரியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம படிப்படியா தான் வரணும். 1 படிச்சு, 2 படிச்சு,
இதனுடைய கருத்துக்களை நெற்றிக்குள்ள வச்சு அபியாசப்படுத்தி முத்திரையிட்டு பிற்பாடு 3வது வால்யூம்குள்ள நாம் போனோம். 4வது வால்யூம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 4வது வால்யூம் கரெக்டா முடிவு காலத்தை, அந்த கடைசி பாத அங்கங்கள் இருப்பாங்கல்ல அவங்க காலத்தையும் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற காலத்தையும் இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற அந்த முன்பு ஒருபோதும் நடந்திராத சம்பவம் அர்மகதோன் யுத்தம் அதை பத்தியும் பேசுற காரியத்தை பற்றி மட்டும் தெய்வீக திட்டத்துல இந்த பாகத்தை பத்தி மட்டும் நமக்கு அறிவு கொடுப்பது, ஞானம் கொடுப்பது இந்த 4th வால்யூம். சரி, நீங்க யாராவது சொல்லுங்க 5th வால்யூம் எங்கிருந்து எது வரைக்கும் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3. காஸ்பல் ஏஜ்ல இருந்து மெசியானிக் ஏஜ் வரைக்கும் வருமா? உங்க முயற்சி இல்ல யுகாயுகம் வரைக்கும் வரும்போது. ஓகே, பாருங்க அது எங்க இருக்குது பாருங்க. பாத்தீங்களா, மனுஷனை தேவன் கூட ஒப்புரவாக்குது பத்தி உங்க கருத்து கரெக்ட். ஜீசஸ பத்தி இங்க டச் பண்றாரு. மரியாள் கிட்ட எப்படி அப்படின்ட்டு, மரியாள் கிட்ட எப்படி அவரு இதா பிறந்தாரு, அவர் பரிதவிக்கக்கூடிய ஊழியத்தை எப்படி சுவிசேஷ யோகம் முழுவதும் கொண்டு வர்றாரு. அதனால்தான் சொன்னோம் உங்க முயற்சி கரெக்ட், பட் அதனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காகத்தான் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவருடைய மெஜாரிட்டி கருத்து என்னன்னா இங்கதான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க 6th வால்யூம் எல்லாத்தினுடைய கோணங்கள் பாருங்க, இடதுல இருந்து வலது, இடதுல இருந்து வலது, இடதுல இருந்து வலது, காலத்தோடு சம்பந்தப்பட்டது. இது ரெண்டும் ஜீவ நிலைமைகளோடு சம்பந்தப்பட்டது. நம்மளை உயர்த்தக்கூடியது, மனிதர்களை உயர்த்தக்கூடியது எப்படி, புது சிருஷ்டியை மேல உயர்த்துவது எப்படி, ஜீவ நிலைமை கொண்டு போய் நிறுத்துவது எப்படி பேசுறது. ஆனா 1st வால்யூம் பாருங்க எல்லாத்தையுமே டச் பண்ணுது. என்ன வியூ பாத்தீங்களா, எல்லாத்தையுமே டச் பண்ணுது. இது இந்த மாதிரி இருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை குறிச்சுதான் நாம ஸ்டடி பண்றதுக்கு இப்போ உள்ளே நுழைய போறோம். உங்க கையில நிச்சயமாக வால்யூம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புறோம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கணும். அப்போ சார் பவுல் சொன்னார் இல்லையா, நான் எதைய மறைச்சு வைக்கல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வசனம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26, 27. அப்போஸ்தலர் 20, 26, 27. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் chapter 20 verses 26, 27. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். கவனிச்சிங்களா? இப்போ தெய்வீக திட்டம் தான் தேவனுடைய ஆலோசனைன்னு வச்சுக்கோங்க. the whole counsel of God, the whole counseling of God. தேவன் நமக்கு ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடிய ஒன்றையும் நான் என்ன பண்ணலைன்னா மறைச்சு வைக்கல. நிச்சயமா அப்போஸ்தலர் பவுல் எதையுமே மறைச்சு வைக்கல. பஸ்கால இருந்து ரீமேரேஜ் வரைக்கும் திடீர்னு ஒரு இளம் மனைவியினுடைய விசுவாசி கணவன் அல்லது அவிசுவாசி கணவன் மரிச்சிட்டார். என்ன பண்ணணும்? தீமோத்தேயு வாசிங்க. ஒருத்தர் எவ்வளவு திருமணம் பண்ணணும்? ஒருவேளை அவரு மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி சத்தியம் கிடைச்சிருச்சு, பண்ணலாமா வேண்டாமா?
ஒருவேளை அவர் மேரேஜ் பண்ணி முடிக்கிறாரு, சத்தியம் கிடைச்சிருச்சு, இப்ப அவர் எப்படி வாழணும்? இது வசனங்களாக அப்போஸ்தலர் பவுல் எழுதி இருக்கிறார், ஆலோசனைகளாக, அறிவுரைகளாக. பட் கமெண்ட்ரி எழுதுறது, அதுக்கு விளக்கம் எழுதி அதுல ஒன்னையும் மறைச்சு வைக்காம எழுதுற வேலை யாருடையதுன்னா 7ஆம் தூதனுடைய வேலை. எவ்வளவு தொகுதிகள்ல? 6 தொகுதிகள்ல அதுல ஒன்னையும் மறைச்சு வைக்காம ஒரு புது சிருஷ்டி. ஸ்டார்டிங் அவர் 6 நிலைமையில தான் இருப்பார். இப்ப அவருக்கு முதலாவது வானம் பூமி, 2வது வானம் பூமி, 3வது வானம் பூமியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேலாக 2வது வால்யூம்ல காலங்கள் குறித்து விவரம் கொடுக்கணும். 3வது வால்யூம்ல ராஜ்யம் எப்படி வரும், எப்படி வராது, எந்த விதத்துல வரும், எந்த சூழ்நிலையில வரும், இத பத்தி எல்லாம் சொல்றது. 4வது கடைசி காலம், முடிவு காலம் எப்படி இருக்கும், எப்படி ராஜ்யத்துக்குள்ள இந்த உலகம் கடந்து போகும், எப்படி நம்ம புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் தேவனுடைய தெய்வீக சுபாவத்துல நாம் பங்கடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க நாம எப்படி வேலை செய்யணும், உருவாக்குதலின் வேலையை எப்படி செய்யணும். அதுக்கு முன்னாடி நாம் சுவிசேஷ யுகத்துல இருக்கிறோம், நம்மளை எப்படி நாம நியூ கிரியேச்சராவே மாறிடுறது எப்படி, இதை ஒன்னையும் மறைச்சு வைக்காம பவுல் எழுதினாரு, ஒன்னையும் மறைச்சு வைக்காம விளக்கம் எழுதிட்டாரு 7ஆம் தூதன் 6 தொகுதிகள்ல. 7வது வால்யூம் அவர் எழுதி இருக்கணும், ஆனா தேவன் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது தெய்வீக நோக்கம், அது ஏன்னு தெரியல. அப்ப நமக்கு 8 தூதர்கள் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரு நாம் என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, வேதம் இந்த 6 தொகுதிகள் கூட இன்னொரு மறக்க முடியாத புஸ்தகம் எதுன்னா, அவர் இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு முன்னாடியே எழுதின ஆசரிப்பு கூடார நிழல்கள் அப்படின்னு உள்ளது, த டேபர்நாக்கல் ஆஃப் பெட்டர் சாக்ரிஃபைசஸ். ஸோ அது ஒரு வல்லமை நிறைஞ்ச புக். அதை கூட ஒருத்தர் நிதானமா வாசிக்கிறது நல்லது. அதன் மேலையும் அவர் எழுதின எல்லா ரீப்ரின்ஸ் மேலையும் ஆண்டன் ஃப்ரே பிரதரு ஒரு டேபர்நாக்கல் விளக்கம் எழுதினார். அப்பா, இந்த புஸ்தகங்களை எல்லாம் படிக்கும்போது புது சிருஷ்டியினுடைய கண்கள் விரிவடையும், நன்கு விசாலப்படும். ஆவிக்குரிய ஒரு வைராக்கியத்துக்கு அது வழிவகும். ரொம்ப நல்ல பாடங்கள் அது. ஸோ 1ஆம் தூதனுக்கு ஊழியம் செஞ்சாரு 7ஆம் தூதன். 7ஆம் சபையில இருக்கிற அத்தனை பேத்துக்கும் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருது இந்த விஷயங்கள். இப்ப 7ஆம் தூதனை பார்வையில வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். மீண்டும் 20வது அதிகாரம் 26, 27 மீண்டும் வாசிப்பார். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். போட்டுக்கோங்க, உங்களைங்கிற இடத்துல அது யாருன்னா நீங்க தான், நானும் அதுக்குள்ள இருக்கேன். நம்ம தாங்க இதுக்கெல்லாம் சாட்சி. தேவனுடைய திட்டம் வெளிப்படையா இருந்துதா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க எங்க காலத்துல வெளிப்படையா அது இருந்ததுங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இப்ப இன்னொரு வசன பகுதியை நீங்க வாசிக்கணும். தேவனுடைய இந்த அன்புனுடைய சகோதர சகோதரிகளே, ஆழம் நீளம் உயரம் பற்றியெல்லாம் பேசுறாரு. அதுக்கு பிரகாசமான கண்கள் வேணும்னு சொல்றாரு. நீங்க எபேசியர் 3:14-19 வரைக்கும் வாசிங்க. 14-19. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்,
தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்காக அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிட்டாரா? வேண்டிக்கிறாராம். கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா இத அவங்க தெரிஞ்சுக்கணும். நீளம் எது? இதுதாங்க நீளம். ஆழம் எது? இதுதாங்க ஆழம். அகலம் எது? இதுதாங்க அகலம். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். சோ இன்னொரு கோணத்துல நாம் கவனிச்சு பார்க்கும் போது வால்யூம் 1 தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் அது வெளிப்படுத்துது. ரொம்ப இன்னொன்னு இதை வெளிப்படுத்தும் போது இது எசகு பிசகாயிரும், இதைய வெளிப்படுத்தும் போது இது மாறி போயிரும். ஏன்னா நம்ம எல்லாம் செய்யும் போது வேலை செஞ்சோம்னா அப்படிதான் இருக்கும். நம்ம வலது பக்கம் இழுக்கலான்னு போவோம், ஆனா இடது பக்கம் உடைஞ்சிரும். இடது பக்கத்தை டச் பண்ணிட்டு இருப்போம், வலது பக்கம் சுருங்கிரும். ஸோ அப்படி மாறாக சகோதர சகோதரிகளே, இங்க எப்படி இருக்குதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹார்மோனியஸா இருக்கும். இங்க இழுத்து வச்சா அது அங்க நிக்கும், அங்க இழுத்து வச்சா அது அங்க நிக்கும். நீளமும் அகலமும் ஆழமும் அருமையான உருவங்களை அங்க நமக்கு கொடுக்குது. புரிந்துக்க வேண்டிய தகவல்களை, அறிவுகளை, சத்தியங்களை நமக்கு கடத்தி கொண்டு வரும். வால்யூம் 1 தெய்வீக திட்டத்தினுடைய பரந்த விரிந்த ஆழமான தெய்வீக அன்பின் திட்டத்தை, மனுக்குலத்துக்கான திட்டத்தை வெளிப்படுத்துது. தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? இருக்குன்னு தெரியும். இந்த தூதனால அந்த விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும்னு தெரியும். ஆனா முழுவதும் விளங்கி கொள்ளவில்லையே, ஏன்? இப்படி நம்ம கிட்ட ஒரு கருத்து வருது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வால்யூம் 2, 3, 4 காலங்களை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து, பிற்பாடு அதுக்குள்ள கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு ஜூம், இன்னும் ஒரு பார்வை, நெருங்கிய பார்வை, அதுல இன்னும் நெருங்கிய பார்வை. எப்படி எழுதி இருக்கிறார் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் காலங்கள் குறிச்சு பேசி, அதுல குறிப்பிட்ட காலத்தை குறிச்சு பேசி, அதுல ஒரு முக்கியமான காலத்தை குறிச்சு பேசுறது தான். ஜூமிங் ஆகுது பாருங்க இந்த காலங்கள். 1, 2, 3 அப்படி குறுகிட்டே போகுது பாருங்க. அதாவது நெருக்கிக்கிட்டே போகுது பாருங்க. தெய்வீக நேரடியா அவர் வால்யூம் 4 2வது வால்யூமா அவர் எழுதியிருந்தாருன்னா நிச்சயமா அந்த புஸ்தகங்களை இன்னுமே தொட்டிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் காலங்கள் குறிச்சு பேசி, அப்புறம் அதுல குறிப்பிட்ட காலத்தை குறிச்சு பேசி, அதுல ஒரு முக்கியமான காலத்தை குறிச்சு பேசுறோம். க்ளோசர் ஃபோக்கஸ் அப்படி கொண்டு போறாரு. வால்யூம் 5 and 6 அது தெய்வீக திட்டத்தினுடைய மேலிருந்து கீழான பார்வை அல்லது கீழிருந்து மேலான பார்வை, வெர்டிக்கல் ஆங்கிள். ஸோ இதை குறிச்சு அவர் பேசுறார். இதுல சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னா ரேன்சமோட 5th வால்யூம் படிக்கணும், ரேன்சமோட 6th வால்யூம் படிக்கணும். இடுபலியை வச்சு ஒரு வேளை நமக்குள்ள ஒரு சகோதரன் மட்டும் 6 வால்யூம்ஸ் தான் அவர் வாழ்க்கையில நெற்றியில வச்சு நடக்கிறாருன்னு வைங்களேன், அந்த நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்னு பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. நீதிமொழிகள் 4:18, நீதிமொழிகள் 4:18 வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். என்ன அழகா சொல்லியிருக்காரு. பிரகாசமா இருக்குங்க லைஃப்.
முகம், தானியேல் வகுப்பாருடைய முகம், அவங்க சாப்பிட்டது என்ன? சுத்தமான உணவு, மரக்கறி. அதுதாங்க வால்யூம்ஸ். மற்ற எல்லாருடைய முகங்களை காட்டிலும் தானியேலும் அவன் நண்பர்களின் முகம் எப்படி இருந்ததுன்னா பிரகாசமா இருந்தது. பேர் வச்சுக்கலாமா? ஞான பிரகாஷ், ஜோதி பிரகாஷ். ஆனா இது நிஜமான பிரகாச முகங்கள். தானியேல் வகுப்பார். யுகங்களை பற்றின தெய்வீக திட்டத்துல அல்லது எல்லா வால்யூம்ஸ்லயுமே மைய கருத்து கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. இதை வச்சு உள்ள கொண்டு போகும்போது அத்தியாயம் வாசிங்களா? அதிகாலையில்னு வாசிங்க. அதிகாலையில். அத்தியாயம் 1. மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ராக்காலம். இதுதான் முதல் அவர் பேனா எடுத்து வால்யூம்ஸ் எழுதலான்னு போகும்போது முன்னுரை கடைசி எழுதினாரா முன்னாடி எழுதினாரா தெரியல. பட் அத்தியாயம் 1ல தலைப்பு என்னன்னா மகிழ்ச்சியின் அதிகாலை. ஒரு ஃபியூச்சர் பத்தி பேசுறார். அந்த மகிழ்ச்சியின் அதிகாலை வரும்போது ஒண்ணு முடிஞ்சிருக்கும். அது என்னன்னா, இப்ப இருக்கிற பொல்லாத ராக்காலம், பூமியினுடைய பாவ ராக்காலம் என்ன இருக்கும்னா முடிஞ்சிருக்கும். இது முடிஞ்சு அது ஆரம்பமாகும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. சோ அவரு முதல் பேராகிராஃப்லயே அந்த கருத்தை அவர் பேசுறார். இப்ப இத வாசிங்க. ஒவ்வொரு சென்டென்ஸா, அதாவது ஒவ்வொரு முற்றுப்புள்ளி இருக்கு இல்லைங்களா, ஃபுல் ஸ்டாப், அந்த மாதிரி நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். இது இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் உள்ள போய் இலையில இருக்கிற நரம்பு, அந்த நரம்புக்குள்ள இருக்கிற நரம்பு அப்படி பார்க்கல. ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம தூரமா நின்று ஓ இது மொத்தமா இதத்தான் சொல்லுதா அப்படி பாக்குறோம். அந்த காடு வனாந்திர அல்லது அந்த தோட்ட பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வையில தூர பார்வை. தூர பார்வையில பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க கிட்ட பார்வையில போய் இந்த பூத கண்ணாடி வச்சு படிக்கணும். அப்படி அந்த கோணங்கள்ல நம்ம போகணும். The enlarged view, அப்புறம் க்ளோஸ் ஃபோக்கஸ். இது இந்த கோணத்துலதான் அவர் வால்யூமே எழுதி இருக்கிறார். செகண்ட் வால்யூம்ல ஒரு பெரிய பார்வையை பேசிட்டு அப்புறம் குறுக்கி நெருக்கி மெதுவா உள்ள கூட்டிட்டு போறார். இப்போ நீங்க இந்த ஒட்டுமொத்த வால்யூம்ஸும் என்ன, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் முழுக்க என்ன அப்படிங்கிறத முதல் பத்திலேயே சொல்லிடுவாரு ஆத்தர். முதல் சாப்டர்னுடைய முதல் பேராகிராஃப்ல சொல்றார். வாசிங்களேன். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்புத்தகத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாக தெரியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. இவ்விதமாய் பார்க்காவிட்டால் ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தேவனுக்கு லாஸ்ட்ல என்ன நடக்குங்கிறது முன்னாடியே தெரியும். ஆனா எப்படி தெரியும்னா வரிசை கிரமமா தெரியும். ஃபர்ஸ்ட் 4 நம்பர், அப்புறம் 5, அப்புறம் 1, அப்புறம் 3, அப்படி 1ல இருந்து 10 வரைக்கும் வரிசை மாறினாலும் அது எதுல முதல் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது அவருக்கு எப்படி தெரியுமா? வரிசை கிரமமாக தெரியும். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்பாடத்தின் தலைப்பு, அதாவது இந்த தொகுதியினுடைய தலைப்பு, இந்த வால்யூம்ஸ்னுடைய தலைப்பு, தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாத்தான் நிறைவேறிட்டு வருது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்ல தான் தேவன் போயிட்டு இருக்கிறாரு. நேரா எடுத்தோர்ன பின் விளைவுகள், ரிசல்ட், முடிவுகள் அப்படி போகல, படிப்படியா கொண்டு போறார்.
ஆனா அந்த படிப்படியா நடக்கிறதுல எந்த படிகள் எப்ப எப்ப நடக்கும் அப்படிங்கறது அவருக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமா தெரியும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வால்யூம்ஸ் ஒருத்தர் படிச்சு முடிக்கும் போது அவருக்கு தெய்வீக திட்டம் வரிசை கிரமமா அவருக்கும் தெரிஞ்சிருங்க. ஒண்ணு. மற்றொரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, 6th வால்யூம்னுடைய கருத்து முதல் வால்யூம்ல முதல் அத்தியாயத்தை எழுதும் போதே அவருக்கு தெரியும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். 7ஆம் தூதன் தன் பேனாவை எடுத்து முதல் அத்தியாயம் முதல் சாப்டரு முதல் பேராகிராஃப் எழுதும் போதே என்ன அங்க எழுதணும்னு தெரியும். ஆனா பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை, பயிற்சி இல்லை. முயற்சி இருந்துச்சு, ஆனா பயிற்சி இல்லை. அதனால தேவன் என்ன பண்ணார்னா முதல் வால்யூம் எழுதி பப்ளிஷ் பண்ணி அத ஜனங்களுக்கு கொடுத்து 2nd, 3rd, 4th, 5th எழுதி முடிக்கும் போது பக்குவத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தகவல்களை இன்னும் நேர்த்தியா சத்தியமாக எழுதுறதுக்கு அவர் முயற்சி கொடுத்தார். எப்ப 6th வால்யூம் எழுதி முடிச்சாரு? நோட்ஸ் எடுத்தவங்க யாராவது சொல்றீங்களா? 6th வால்யூம் எப்ப எழுதி முடிச்சாரு? வெரி நைஸ், வெரி நைஸ். அருமை அருமை அருமை. இறக்குறதுக்கு 12 என்னங்க? இறக்குறதுக்கு 12 வருடங்கள் முன்பா. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்படிதான் இந்த வால்யூம்ஸ்ல நம்ம சிறு சிறு ஒரு வரி கேள்விகள் வந்து நம்ம கிட்ட வரும். ஸோ அதனால நீங்க கவனிச்சு இருங்க, நன்கு பதில் சொல்லி வாங்க. சகோதர சகோதரிகளே கவனிக்கும் போது தேவனுக்கு இது தெரியும், அவர் அதை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறவருக்கும் தெரியும் என்னென்ன சம்பவங்கள் முதல் நடக்கணும்னு. இத படிச்ச அயல் நாட்டு சகோதரர்கள் நாம ஏதோ யுத்தம் நடந்த உடனே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வருவோம், அர்மகதோன் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லுவாங்க இது அர்மகதோன் இல்ல, அர்மகதோனு இத்தனாவது யுத்தத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துக்கு பின்னாடிதான் வரும். எவ்வளோ தெளிவா இருக்காங்க பாருங்க. ஸோ காரணம் என்னன்னா ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ், அவங்களுடைய வேதாகமத்தில் அவங்களுடைய பாடங்கள், தெய்வீக திட்டத்தினுடைய வரிசை கிரமமான அறிவு ஞானம். நமக்கு வேண்டாமா? நமக்கு வேணும் இல்லையா? அதனால தான் நம்ம இத கொண்டு வரோம். ஸோ அசைவுறாது இருக்கிற ஒரு புது சிருஷ்டி அப்படிதான் வருவார். ஸோ இந்த மாதிரி படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் எழுதியிருக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிஞ்சுக்கலன்னா, இவ்விதமாய் பார்க்காவிட்டால் என்ன நடக்கும், எப்படி ஆயிரும் நமக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தொடர்ச்சியா வாசிங்க. இவ்விதமாய் பார்க்காவிட்டால். இவ்விதமாய் பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் ஒன்றுக்கொன்று இசை உள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு அது அப்படியே பூமாலை மாதிரி இருக்கும், ஆனா நம்ம கையில அது பூமாலையா இருக்காது. அது வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம கையிலயும் அது பூமாலையாகவே இருக்கணும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் போறது நல்லது. பாருங்க, இக்காலம், அதுல இருந்து வாசிங்க. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாததாயும் இருக்கிறது. சோ இந்த பாவம் அனுமதிக்கப்பட்ட இந்த இரண்ட காலம் எப்படி இருக்குது அப்படின்னா மறக்க கூடாததாக இருக்கு. மறந்துடுவோம். நம் புது சிருஷ்டி ஆனா கூட நமக்கு நான் பெற்றெடுத்த மகனை அல்லது அவங்க கொடுத்த நல்ல அனுபவங்கள், அவங்க கொடுத்த தீய அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம மறந்துடுவோமா? மறக்க முடியாது. நம்ம மைண்ட்ல வந்து இது எல்லாமே பதிவுகள் தான், மறக்கவே முடியாது. திரைக்கு கடந்ததுக்கு பிற்பாடு நம்மளுடைய புனர்ஜென்மம் பற்றின ஞாபகம் நமக்கு நல்லா இருக்கும்.
நாம வருத்தப்பட்டிருந்தோம்னா வருத்தத்தின் பலனை அங்கதான் ருசி பார்ப்போம், நவமானதாய் பானம் பண்ணுவோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இது மறக்கக்கூடாததாக இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக நீங்க ஸ்லைட்ல பாக்குறத வாசிக்கலாம். தேவனுடைய ஆதரவும் நீதியுமான மகிமையான நாள், நீதியின் சூரியனை மேசியாவினால் உதயமாகி முழுமையாக தெளிவாக எல்லார் மேலும் பிரகாசமாகி அனைவரையும் குணமாக்கி ஆசிர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் மனுக்குலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த இரவின் அழுகையையும் சஞ்சலத்தையும் வேதனையையும் வியாதியையும் மரணத்தையும் மாற்றி சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலங்களாக மாற்றி போடும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கரெக்ட். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதம் 30:5 எடுத்துதான் அவர் தலைப்பா போட்டிருந்தார். விடியற்காலம் வரும்போது பாவ ராக்காலம் என்ன ஆயிரும், போயிரும். ஸோ எப்படி இலுமினேட் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த வசனம். சங்கீதம் 30:5 எங்கேயோ இருந்தது, ஆனா அதுல எழுதப்பட்ட விஷயம்தான் இந்த சுவிசேஷ யுகம் மறைஞ்சு மேசியா யுகம் விடுகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஸோ சகோதர சகோதரிகளே, அவருக்கு இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் தான் இந்த தலைப்பினுடைய வெளிச்சம். இந்த வசனம் ஒரு சாதாரண வசனம் இல்ல, 2 யுகங்களை உள்ளடக்கின ஒரு வசனம் அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு முதல் அத்தியாயத்துல முதல் கருத்தை சொல்றாரு. இப்ப உள்ள போனோம்னு வைங்களேன், என்னென்ன விஷயங்கள் நாம பேசிட்டு இருக்கிறாரு, என்னென்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. 2024 இருக்கிறோம், ஆனா அவர் 1886 இது எழுதுறாரு. எழுதும்போது அவரு புரிஞ்சுக்கிட்டு இந்த முதல் அத்தியாயத்துல கொடுக்கிற 3 கருத்துக்கள் இருக்கு. 3 முக்கிய கருத்துக்கள். 3 முக்கிய கருத்துக்கள் இதுதான். முதல் அத்தியாயத்துல பத்தியா இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கு. 1886 எழுதுனத 2024 நான் முதல் முறை படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், மறுபடியும் நான் படிக்கும்போது நிச்சயம் நான் நம்புறேன் நீங்களாம் ஒரு தடவை படிச்சிருப்பீங்கன்னு. ஸோ சகோதர சகோதரிகளே, நம்ம ரீஸ்டடி பண்ணும்போது நம்ம புரிஞ்சுட்டு மனசுல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முதல் வால்யூம் முதல் சாப்டர் படிச்சா நமக்கு முக்கியமாக தென்படுகிற 3 முடிவுகள் என்னென்ன, 3 படிப்பினைகள் என்னென்னா, கவலைப்படாத பிரதர் சிஸ்டர், அச்சே தின் ஆனே வாலா ஹை. இது ஒண்ணுதான் எனக்கு ஹிந்தியில தெரியும். சகோதர சகோதரிகளே, இத இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற, இந்த பூமிக்குரிய ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பிரதமர் அவருடைய ஸ்பீச்ல சொன்ன முதல் வேர்ட்ஸ் இதுதான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஆட்சிக்கு வரும்போது அவர் சொன்னாரு, அச்சே தின் ஆனே வாலா ஹை, நல்ல நாட்கள் வருகிறது. பட் 10 வருடங்கள் நாம் யோசிக்கணும், அதை பத்தி நாம் பார்க்க வேண்டாம். அவரு பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மத வளர்ச்சி, அந்த பூமிக்குரிய தூண்கள்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவைகளுடைய வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, அதை பத்தி அவர் பேசுறார். பட் நமக்கு தெரியுது 7ஆம் தூதன் அவரு ஒரு கருத்து சொல்லும் போது அவர் ஒரு பெரிய நல்ல நாட்களை பற்றி பேசுறார். பெரிய நல்ல விமோக்ஷண நாட்கள், மனுக்குலத்தினுடைய வருங்காலம், அதுக்காக மனுக்குலம் படுகிற பிரசவ வேதனை, அதை சம்பந்தப்படுத்தி அவர் பேசினார். ஸோ பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங், பெட்டர் டைம்ஸ் ஆர் கம்மிங். ஸோ இது மனித முயற்சியினால வந்துடாது, தேவனுடைய அருளால் இரக்கத்தால் வரும். எப்படி வரும்? ஒரு சப்ஜெக்ட் எக்லிஷியால பண்ணா எப்படி இருக்கும்? நல்ல நாட்கள், நல்ல எதிர்காலம் வருதுன்னு, அதனுடைய சுருக்கம் தான் இந்த முதல் அத்தியாயம்.
ரெண்டாவது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட், இதெல்லாம் வந்து நேர்மறையான கருத்துக்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஒரு ராத்திரியில இருக்கோம், இருட்டுல இருக்கோம், கரண்ட் கட் ஆயிருச்சு, ஷட் டவுன்ல இருக்கிறோம், ஆனா வெளிச்சம் வரப்போகுது. அது கொண்டு வர்றாரு. அது 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 அந்த அந்த கருத்துக்களை ஏழாம் தூதன் நமக்கு முதல் தூதன் மூலமாக, முதல் தொகுதி மூலமாக பேசுறார். நல்ல நாட்கள் வருகின்றது. இந்த கோணத்துல நீங்க அந்த வால்யூம் ஸ்டடி பண்ணி பாருங்களேன். பத்திகள் எல்லாம் இதைத்தான் பேசும், நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகள் பேசும். அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை கண்டறிவது கடினம், ஆனா கண்டறிய முடியும் அப்படின்னு பேசுறாரு. ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டம், பட் கேன் பி ஃபவுண்ட். நீங்க சிரிக்கணும், சந்தோஷப்படணும். இப்போ நம்மளால சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசுறாரு. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, எல்லா மத புஸ்தகங்களையும் எடுத்து வச்சு உட்காந்து டெய்லியும் 5 பக்கம் 10 பக்கம் அப்படி படிச்சீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, வசனங்கள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், அது அங்கதான் கொண்டு வர்றார். வசனம் எப்படி இருக்கும்னா, வசனங்கள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் மணிகளாக, ஸ்வர்ணங்களாக, தங்க புதையல்களாக இருக்கும். யாரு உக்காந்து தேடுறாரோ அவருக்கு கிடைக்கும், தட்டிக்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கு திறக்கும், தேடுறாரோ அவரு கண்டடைவார். அந்த விஷயங்கள் பொறுத்து பேசுறார். அதே சமயம் நீங்க இந்த வால்யூம்ஸ் ஸ்டடி பண்ண உட்காரும் போது உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அல்லது பேசிக் சப்ஜெக்டுக்கு முன்னாடி இந்த உலகம், அம்மா அப்பா, இந்த சமுதாயம் என்னவெல்லாம் சொல்லி கொடுத்ததோ அது எல்லாத்தையும் எடுத்து தூரம் வச்சுக்கிட்டு, நீங்க கிறிஸ்தவம்ங்கிற விஷயத்த, பரலோக வாய்ப்பு, பரம அழைப்புங்கிற விஷயத்த என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உடைச்சு வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா புது கண்கள்ல நீங்க இது ஸ்டடி பண்ணனா சத்தியத்தை கண்டறிய முடியும் பேசுறது. ஸோ திருச்சபை அமைப்புகள், த சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக ஒவ்வொரு விசுவாசியின் கண்கள்லையும் சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள், மூட நம்பிக்கைகள், அரைகுறையான நற்செய்தி, இவைகள் மூலமாக, ஆஃப் பேக்டு காஸ்பல், இவைகள் மூலமாக என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, கண்கள்ல கண்புரைய கொண்டு வந்திருக்கு. கேட்ராக்ட், கிளைகோமா, இது இந்த நோய்களை எல்லாம் கண்கள்ல கொண்டு வந்துருச்சு, சபையே கொண்டு வந்துருச்சு. தவறான சில பழக்க வழக்கங்கள் சபையில இருந்ததுனால. ஸோ இவைகளை எல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா, அப்படி கூட்டிட்டு போறாரு வால்யூம்ஸ்குள்ள. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல சத்தியத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும், கவலைப்படாதீங்க, நல்ல நாள் வருது, இப்படி கூட்டிட்டு போறாரு. அப்புறம் முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, தோ இந்த சார்ட்டை பாப்பீங்க. யாராவது சொல்லுங்களேன், இந்த சார்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? டிராஃப்ட் ஷீட் மாதிரி. கரெக்ட், ஆமா. டிராஃப்ட் ஷீட் வந்து இந்த இது கணக்கு வாத்தியார் அல்லது கணக்கு டீச்சர் வந்து நமக்கு கொடுக்கறது ஞாபகம் வருது. பிரதர் அந்த காலத்துல ஒரு பெரிய முயற்சி பண்ணாருங்க பாருங்க. இது இந்த இந்த பச்சையா இருக்கிறது எல்லாமே புறஜாதிகள், இந்த மஞ்சள் நிறம் வந்து முகமதியர்கள், இஸ்லாமியர்கள். இந்த மெரூன் கலர்ல இருக்கு பாருங்க, இது வந்து ரோமன் கத்தோலிக்கையர்கள், தாய் சபை. இது கிரேக்க கத்தோலிக்கையர்கள், இந்த சிரியன் சர்ச்சு, அது அந்த அந்த அவங்கெல்லாம்.
இது பெந்தே கோஸ்தே அமைப்பினர்கள். ஆக மொத்தம் இது ஃபுல்லும் கிறிஸ்டியன்ஸ். இந்த இளநீலம், இந்த ஸ்கை ப்ளூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. திருச்சபை யூதர்கள். யூதர்கள், கரெக்ட், யூதர்கள். இதுல புது சிருஷ்டி எவ்வளவு தெரியுங்களா? புள்ளி. புள்ளி. இப்ப இவர் என்ன கருத்து இங்க கொண்டு வர்றாருன்னா, exhibiting the actual and relative numbers of mankind classified according to religion. ஒட்டுமொத்த உலகத்தையும் மதம்ங்கிற ஒரு அடிப்படையில பிரிச்சிருக்கிறார். பிரிச்சா இப்படிதான் வரும். இந்த புறஜாதிகளுக்குள்ளேயே யார் கூட இருப்பாங்கன்னா நாத்திகர்கள் கூட இருக்கிறார். சோ பெரும்பான்மையா இருக்கிற இந்த இந்த புறஜாதி வகுப்ப இந்த அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது இந்த கிரேக்க, ரோம அல்லது இந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்பினர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இத மதம் மாத்திர மெத்தட்ல இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்படி ஒரு பெரும் பாகமாக நாங்க இருக்கிறோமோ உலக மனுக்குலத்துல, நாங்க எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறோம். பட் எங்க எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் இருக்கு. என்ன நேம்? கிறிஸ்தவர். வேர்ல்டுலயே வச்சு அதிகமான மதத்துல இருக்கிற மத பிரிவினர் யாருன்னா கிறிஸ்தவர்கள். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு கங்கணம் கட்டி இருக்கிறாங்க. இந்து சகோதரர்கள் என்ன பண்றாங்க, கையில ஒரு கயிறு கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா கங்கணம். அது என்ன அப்படின்னா, நான் 12வது பாஸ் ஆகிற வரைக்கும் இதை அவுக்க மாட்டேன், 10வது பாஸ் ஆகிற வரைக்கும் அவுக்க மாட்டேன், 7 மலை தாண்டி அந்த கோவிலுக்கு வர்ற வரைக்கும் நான் அவுக்க மாட்டேன். அந்த மாதிரி சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ மத அமைப்பினர் என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இந்த குழுவினர், நாங்க ஷேடிங் கொடுத்துருக்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர் அவர் ஷேடிங் கொடுத்துருக்கிறாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது எல்லாத்தையும் கிறிஸ்தவரா மாத்த போறாராம். இந்த மெரூன் மாதிரி, இந்த திக்கு மெரூன் மாதிரி, அதுல இந்த வயலட் இருக்கிறாரு பாருங்க, இந்த ஊதா நிறம், இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு இந்த விஷயத்துக்கு. காடு, மலை, கடல்கள், தீவுகள் தாண்டி சுவிசேஷ ஊழியத்துக்காக போறார். இப்படி நாங்க எப்ப இவங்களை மாத்திரமோ அப்ப ஜீசஸ் வருவாரு அப்படிங்கிறாங்க. அதாவது அப்ப இந்த ராக்காலம் போய் விடியற் காலம் வந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது விடியாது. ஒரு முடிக்க முடியாத ஒரு டாஸ்க் அது. எப்படியோ நீங்கெல்லாம் மாறிட்டீங்க, ஆனா குவாலிட்டியா மாறல. மாறிட்டீங்க. மைக்கேல்னு பேரை வச்சிருக்கிறாரு, ஆனா அவரு தீச்செயல்கள்ல ஈடுபடுறாரு. அவரை நீங்க கிறிஸ்டியன் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அவர் இன்னும் இந்த லெவல்ல தான் இருக்காரு. ஆனா நீங்க பேர் மட்டும்தான் மாத்தி சர்டிபிகேட்ல தான் மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா அவரு கேரக்டர் லெவல்ல இன்னும் மாறல. அப்ப அந்த மாதிரி நீங்க முழு மனுக்குலத்தையும் பாருங்க, இந்த முகமதியர்களை சேர்த்துதான் அவங்க சொல்றாங்க. இவங்க முகமதியர்கள் அல்லது புறஜாதியர்கள், இவங்க 2 பேரையும் நாங்க எப்படியும் மதம் மாத்திடுவோம், அதுக்காகத்தான் நாங்க ஃபண்டு கொடுக்குறோம், நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு நீங்க பண்றீங்க. அப்படி நீங்க பண்ணிட்டா கூட அது முடிக்கவே முடியாத டாஸ்க். அது தேவ சித்தமும் இல்லை அப்படிங்கிற. ஸோ நீங்க ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அறுவடை அது இல்லை. அறுவடை எண்ணிக்கைக்குரிய ஒரு சிலரை ராஜ்யத்துக்கு உட்படுத்தி ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றி அர்மகதோனுக்கு பின்னாடி ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துவது தான் தேவசித்தம்னு பேசுறார். சோ மதம் மாற்றக்கூடிய ஒரு வற்புறுத்தல், தவறுதலான ஒரு செயல்ல, கட்டாய மதம் மாற்றக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு 7ஆம் தூதனுடைய கருத்து. கடல்கள் தாண்டி, கண்டங்கள் தாண்டி நீங்க போய் செய்யக்கூடிய இந்த முயற்சி வீண் அப்படிங்கிறது. மாறாக நீங்க வார்த்தைகள்ல பிரசங்கம் பண்ணாம வாழ்க்கையில பிரசங்கம் பண்ற.
அதுல அழுத்தம் கொடுக்குறார். ஸோ இது இந்த உண்மையே நம்ம உறவினர்களாக இருந்து அதுல கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது எப்படி இருக்கும்னா, கர்த்தர் இயேசுவின் காலத்துல பரிசேயர் சதுசேயர் உங்க சீஷர்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வெளிப்படையா அப்படின்னு கேட்டதுக்கு சமம். இக்காலத்து கிறிஸ்தவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ என்கிட்ட சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு புறஜாதி கிட்ட போய் சொல்லுன்னு தானே சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு. மாறா அவருக்கே சத்தியம் தேவைங்கிறது அவர் உணர்றது இல்லையே. சோ இந்த இடத்துல ஒரு குவாலிட்டியான கிறிஸ்தவர்கள் இல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்களை ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பெரும்பான்மையாக அவர் பேசுறார். சோ இது ஒரு ஒரு இவ்வளவு நாள் இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, இப்ப 2000 வருஷமா முயற்சி பண்ணி அதனுடைய ரிசல்ட் இவ்வளவுதான். இன்னியும் 20,000 வருஷம் கொடுத்தா கூட அது இங்கதான் வரும், முடியாது. சோ அதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல இல்ல அப்படிங்கறத அவர். சோ சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உணவு மாதிரி. இந்த கருத்து ஒரு உணவு மாதிரி. மீன்கள் கிட்ட இறை போட்டு பாருங்களேன். இப்ப மீன்கள் இருக்கிற ஒரு ஏரிக்கு போய் பொறிகளை நீங்க தூவுனீங்கன்னா பிச்சு கொதறிடும், அப்படி சாப்பிட்ரும். அந்த மாதிரி சிந்திக்கும் கிறிஸ்தவர் இதை குறித்து சிந்திப்பார். சிந்திக்காத கிறிஸ்தவர் இருக்கார் இல்லையா, ஜெபமே அவர் கிறிஸ்துமஸ்க்கு தான் பண்ணுவார், அவருக்கு இது புரியாது. ஆனா சிந்திக்கும் கிறிஸ்தவனுக்கு இது சிந்தனை. திங்கிங் கிறிஸ்டியனுக்கு இது முயற்சியாக இருக்கும். அப்போ அவன் எப்ப தேவர ராஜ்யம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, முதல் தேவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொண்டு வருவாரு அத்தியாயம் 2. அப்புறம் தெய்வீக திட்டம் பத்தி புரிஞ்சுக்கலாம், அப்படி கொண்டு போறாரு. சோ 3 கருத்துக்கள், பிரதான கருத்துக்கள் அத்தியாயம் 1ல. இந்த 3 கருத்துக்களை நீங்க வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முன்னைய விட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், புரிதல்ல. இப்படி நாம் சொல்லிட்டோம், ஆனா நமக்குள் சில பேர் தான் படிக்க போறோம். இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மாம்ச பலவீனத்தை குறித்து நாம் தெளிவாக சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். நிச்சயமா நம்மள எல்லாரும் ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்க போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் சாப்டர் தொட போறது கிடையாது. ஆனா சில பேர் இருக்காங்க நமக்குள்ள, அவங்களுக்கு இருக்கிற பசி தாகம் நிச்சயமா படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள நம்ம இருப்போமா தெரியாது, ஆனா நேரம் அதிகமாயிடுச்சு. 7:20 ஸ்டார்ட் பண்ணி 8:20 8:15 முடிச்சிருக்கணும். ஐம் சாரி, 8:35 போயிடுச்சு. ஸோ செகண்ட் சாப்டர்ல இருந்து நம்ம இனி முதல் தொகுதியில சில அத்தியாயங்களுக்குள்ள இப்படி கழுகு போன்ற ஒரு தூர பார்வையில் நம்ம போக போறோம். தேவன் தாமே அவருக்கு சித்தமானால் வாய்க்க செய்வாராங்க. ஆனா கவனிக்கலாம், நம்ம கன்வென்ஷன் ஒர்க்ஸ் இருந்ததுனால 4th 5th வாரம் கூடணும். நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா 3rd 4th ஜாயின் பண்ணிக்கலாம். தேவன் தாமே நம்ம வழி நடத்துவாராங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் வால்யூம், ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த 3 கருத்துக்கள் ஞாபகத்துல வைக்கலாம். ஆமென்.